தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. அதிர்ச்சி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தினுடைய பாகம் ஒன்று ஒரு மாணவியின் தலையில் விழுந்திருக்கிறது. செய்தியாளர் சம்பத் இணைகிறார். சம்பத், இந்த சம்பவம் நடந்தது எந்த பூங்காவில்? தற்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய நிலைமை என்ன? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் கடந்த 13ஆம் தேதி அன்று சென்னையை சேர்ந்த தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் சிலர் பூங்காவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இந்த நிலையில் மாணவிகள் சிலர் உள்ளே இயக்கப்படும் அசுர தாலாட்டு எனப்படும் விளையாட்டு சவாரியில் சென்றுள்ளனர். அந்த நேரத்தில் அந்த தாலாட்டில் முன்னும் பின்னும் செல்லும் கப்பல் போன்ற அமைப்பு கொண்ட அந்த ரயிலில் மாணவிகள் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த போது கப்பலின் மைய பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ராட்சச கூடை போன்ற பொருள் ஒன்று திடீரென சரிந்து மாணவிகள் மீது விழுந்துள்ளது. அதில் கல்லூரி மாணவி ஒருவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக ரயில் பாதியில் நிறுத்தப்பட்டு காயமடைந்த மாணவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகாமையில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக அங்கு இருந்த பொதுமக்கள் சிலர் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் முறையிட்ட போது நிர்வாகம் தரப்பில் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் அங்கு சுற்றுலா சென்றிருந்த வாடிக்கையாளர் ஒருவர் தனது நண்பர்களை யதார்த்தமாக செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நடைபெற்ற காட்சியும் பதிவாகிய நிலையில் அப்போது அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியாக கட்டணம் செலுத்தி செல்லக்கூடிய இந்த பொழுதுபோக்கு பூங்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்து என்பது பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியாக உள்ள நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுடைய கோரிக்கையும் எழுந்துள்ளது. தற்பொழுது மாணவியினுடைய நிலைமை என்ன சம்பத்? இப்போ மருத்துவமனையில் இருக்காங்களா அல்லது குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? காயம் ஆழமாக இருக்கிறதா? மருத்துவர்கள் சொல்வது என்ன? போலீஸ் சொல்வது என்ன? வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இந்த விபத்து ஏற்பட்ட சமயம் அந்த மாணவியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அருகாமையில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அந்த மாணவி வீட்டுக்கு திரும்பியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு எதுவும் பதியப்பட்டுள்ளதா என்ற அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. நிர்வாகத்திடம் பொதுமக்கள் முறையிட்ட போது அந்த நிர்வாகத்தினரிடம் உரிய பதில் இல்லை என்பது பொதுமக்களின் பிரதான குற்றமாக எழுந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சம்பத். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.